Question number 29. Following income particularly இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சம் அண்ட் இட் இஸ் அபவுட் டிமர்ஜர். ஸோ ஃபார்ச்சூன் இந்தியா லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. அதுக்கிட்ட 2 டிவிஷன் இருக்குது. தட் இஸ் ஃபார்மா அண்ட் எஃப்எம்சிஜி டிவிஷன். ஸோ பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஆஃப் ஃபார்ச்சூன் இந்தியா லிமிடெட் தட் இஸ் கம்பைன்ட் என்டிட்டி வந்து 3000 lakhs equity ஷேர் இருக்காமா. அடுத்து ஃபார்ச்சூன் இந்தியா லிமிடெட் என்ன பண்ணுறாங்கன்னா 1425 வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1425 ஃபார்மா டிவிஷனை செப்பரேட்டாக ஃபார்ச்சூன் ஃபார்மா லிமிடெட்னு லிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டானுங்க வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1425 இட் இஸ் அ டிமர்ஜ்ட் என்டிட்டி. So given now the details of Fortune India Limited as on, நல்லா நோட் பண்ணிக்கோ, pay attention to details, particularly these close minute details. Fortune India ஓடுது, that is இந்த வேல்யூ வந்து 31/3/2005, whereas Fortune Pharma என்ன சொல்கிறாங்க 1425 இருந்தால் அது வந்து ஒரு செப்பரேட் என்டிட்டின்னு சொல்கிறான். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது 14/20/2005, அதுக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்துக்கோ. ஸோ இதெல்லாம் நார்மல் பேலன்ஸ் ஷீட் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். ஸோ அடுத்து எனக்கு பாதி கொஸ்டினை நான் எடுக்காமல் விட்டேனாட்டிருக்கு. சரி, அந்த கொஸ்டின் என்னென்னு படிக்கிறேன், ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா the board of directors of the company have decided to issue necessary equity shares of Fortune Pharma Limited. ஸோ Fortune Pharma Limited வந்து ஃபார்ச்சூன் இந்தியாவுக்கு அதாவது எப்படி சொல்கிறதுனா டிமர்ஜரை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபார்ச்சூன் ஃபார்மான்னு ஒரு செப்பரேட் கம்பெனி இருக்குது. அது வந்து ஃபார்ச்சூன் இந்தியா கிட்டேருந்து ஷேர்ஸை வாங்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு இன்விசிபிள் பர்சன் இருக்காங்க, அந்த பர்சன் போய் ஃபார்ச்சூன் இந்தியா லிமிடெட் கிட்ட சொல்லி என்னோட ஃபார்மா டிவிஷனை மட்டும் எனக்கு செப்பரேட் கம்பெனியாக கொடுத்துரு, நான் அதுக்கு உனக்கு வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. ஸோ அந்த ஃபார்மா டிவிஷன் அந்த இன்விசிபிள் பர்சன் கிட்ட கொடுத்த உடனேயே அவன் என்ன பண்ணுறான், ஃபார்ச்சூன் ஃபார்மா லிமிடெட்னு ஒரு புது கம்பெனி கிரியேட் பண்ணிடுறான். ஸோ இந்த டிவிஷனுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷனாக ஃபார்ச்சூன் ஃபார்மா லிமிடெட்டில் இருந்து அந்த இன்விசிபிள் பர்சன் ஃபார்ச்சூன் இந்தியா லிமிடெடுக்கு நெசசரி எக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிடுறானாமா. ஸோ இப்போ இங்கே என்னென்னா ஹிடன் நெசசரி எக்விட்டி ஷேர்ஸ்னால் நம்ம ஷேர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். at ₹1 each without any consideration to the shareholders of Fortune India Limited. ஸோ செப்பரேட்டாக வேறு எந்த கன்சிடரேஷன் இல்லாமல் டேரெக்டாக ஃபார்ச்சூன் இந்தியா லிமிடெடுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறான். ஸோ இங்கே வந்து உள்ள ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ்லாம் உள்ள கம்பெனி டு கம்பெனி ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அடுத்து என்னென்னா ஃபார் த பர்பஸஸ் ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் ஆர் டு பி கன்சிடர்ட். என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார்ச்சூன் இந்தியா லிமிடெட்லேருந்து ஃபார்மா லிமிடெடுக்கு த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி ஷால் பி டேக்கன் பிளேஸ் அட் புக் வேல்யூ. ஸோ புக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பேஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமாமா. ஸோ எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் 2005-06, அதாவது வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/4/2005 அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 2005-06. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார்ச்சூன் இந்தியா லிமிடெடுக்கு தட் இஸ் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எவ்வளோனா 11,400 lakhs ஆமா. அதுவே வந்து ஃபார்ச்சூன் ஃபார்மாவுக்கு 1,470 lakhs ஆமா. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்டிமேட்டட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் ஃபார்மா லிமிடெட், இவங்களோட மார்க்கெட் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 24.5 per ஷேர். அடுத்து ஆவரேஜ் PE ரேஷியோ ஆஃப் FMCG செக்டர் இஸ் 42 அண்ட் ஃபார்மா செக்டர் இஸ் 25 விச் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃபார் போத் த கம்பெனிஸ். ஸோ இந்த இடத்துல நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் அதாவது இந்த ரிமைனிங் கொஸ்டின் நான் உள்ளே ஆட் பண்ணிடுவேன். ஸோ என்ன அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் PE ஃபார் FMCG செக்டர் அண்ட் ஃபார்மா செக்டர். ஸோ இங்கே என்ன எடுத்திருக்காங்கன்னா செக்டார் வைஸ் ஆவரேஜ் PE எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செக்டார் வைஸ் ஆவரேஜ் PE எந்தெந்த மாதிரி சிச்சுவேஷனில் எடுப்பாங்க அப்படின்னா வென் த நியூ கம்பெனி அதாவது இந்த கம்பெனி இஸ் நியூலி இன்கார்பரேட்டட் கம்பெனி அண்ட் அதுக்கு வந்து சிமிலர் காம்படிட்டர்ஸ் வந்து அங்கே இண்டஸ்ட்ரியில் இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு செப்பரேட் லைன் ஆஃப் பிஸ்னஸ். செக்டார் ஒரே மாதிரி தான், ஸ்டீல்னா ஸ்டீல் பிஸ்னஸ் தான், பட் இது வந்து ஒரு நீச் மார்க்கெட்டை பிடிச்சி அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிஸ்னஸ் பண்ணுது, ஸ்டீல்லே டிஃப்ரெண்ட்டான பிஸ்னஸ் பண்ணுதுங்கிற பட்சத்தில் காம்படிட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு வந்து கம்பேரிட்டிவ் ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோ கிடைக்காது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வந்து அந்த செக்டார் வைஸ் ஆவரேஜ் PE எடுத்துக்குவாங்க. எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டீலில் நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், இப்போ அதுக்கு அகெயின்ஸ்டாக கம்பேரிட்டிவ் பிஸ்னஸ் இல்லைங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டீல் செக்டாரோட ஆவரேஜ் PE, ஏன்னா அந்த செக்டார்னு எடுத்துட்டோம்னா அதுக்குள்ளே எல்லா விதமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இப்போ உன்னோடது ஒரு நிச் மார்க்கெட்டில் நீ ஒரு டிஃப்ரெண்ட்டான பிஸ்னஸ் பண்ணுறான், உன்ன மாதிரியே வந்து வேறு ஒரு ஸ்டீலில் வந்து வேறு ஒரு யூனிக்காக பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் செக்டார் வைஸ் எடுத்துகிட்டா எல்லாம் ஒரே குட்டையில் விழுந்த மட்டைங்களோட இது எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அண்டர் ஒன் பூல் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் செக்டார் வைஸ் PE எடுப்பாங்க. ஸோ அது யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் ஃபிகர்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி எடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா the ratio in which shares of Fortune Pharma are to be issued to the shareholders of Fortune India. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. ஸோ இந்த சம பொறுத்த வரைக்கும் இவனுங்க வந்து ஃபார்ச்சூன் ஃபார்மா அக்வயரர், ஃபார்ச்சூன் இந்தியா அக்வயரி, புரியுதா? இது அக்வயரர், இது அக்வயரி. அதான் ரேஷியோ இன் விச் ஷேர்ஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் ஃபார்மா ஆர் டு பி இஷ்யூ டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் இந்தியா லிமிடெட். நம்ம அதுக்கு முன்னாடி டிமர்ஜரோட ஒரு கான்செப்ட் பார்த்தோம்னா இட் இஸ் மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் அன்லாக்கிங் தி ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த்.
ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம பஜாஜ் ஆட்டோ எடுத்திருக்கோம். ஸோ பஜாஜ் முதல்ல பஜாஜ் ஆட்டோ மட்டும் தான் ஒரே ஒரு லிஸ்டட் கம்பெனி தான் இருந்துச்சு. ஸோ அவனே என்ன பண்ணான்னா பஜாஜ் ஃபின்சர்வ்னு ஒன்று ஆரம்பிச்சா. பட் தேர் மைட் பி சம் ஷேர் ஹோல்டர்ஸ் who don't want to invest their money in a financial service company. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஸோ ஆனால் பஜாஜ் ஆட்டோ சூப்பராக தான் பண்ணுது, அவனுக்கு பஜாஜ் ஆட்டோ பிடிச்சிருக்கு, பட் பஜாஜ் ஃபின்சர்வ் தான் பிடிக்கல. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இட்ஸ் லைக் இப்போ நம்ம இப்போ பஜாஜ் ஃபின்சர்வும் அங்கேயே இது பண்ணிட்டோம்னா நம்மளோட ஷேர் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோ, ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஸோ he might not be liking it because he don't want to invest his money in a FinServ market. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு டிமர்ஜர், பஜாஜ் ஆட்டோ ஒரு செப்பரேட் லிஸ்டட், பஜாஜ் ஃபின்சர்வ் ஒரு செப்பரேட் லிஸ்டட்னா யாருக்கெல்லாம் பஜாஜ் ஃபின்சர்வ் பிடிச்சிருக்கோ அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம், யாருக்கெல்லாம் பஜாஜ் ஆட்டோ மட்டும் பிடிச்சிருக்கோ அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ரெண்டும் பிடிச்சிருந்தா ரெண்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்வெஸ்டருக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி, இன்வெஸ்டரோட சாய்ஸஸ்க்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டிமர்ஜர் கேசஸில் நீங்கள் என்ன பண்ணுறோன்னா ட்ரை டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இந்த நியூ கம்பெனி. ஏன் வந்து அந்த நியூ கம்பெனியில் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்கிறோன்னா, ஸோ இட் இஸ் அ நியூலி இன்கார்பரேட்டட் கம்பெனி, ரைட்? அப்போ வந்து அது வந்து என்ன பண்ணணும்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பே பண்ணும். ஸோ இஃப் த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஷேர்ஸ், அதாவது நம்ம அக்விசிஷனில் 2 கேஸ், ஒன்று ஷேர் ஸ்வாப் அப்படி இல்லைன்னா கேஷ் அக்விசிஷன். ஸோ மோஸ்ட்டாக கேஷ் அக்விசிஷன் இருக்காது. ஸோ ஷேர் ஸ்வாப் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நீ ஒரு நியூ கம்பெனியாக இருந்துட்டு ஷேர் ஸ்வாப் பண்ணுற அப்படிங்கிற பட்சத்தில் உன்னோட கம்பெனி ஷேர்ஸை இன்னொரு கம்பெனியை வாங்குறதுக்காக நீ இஷ்யூ பண்ணுறப்போ அந்த நியூ கம்பெனி இஷ்யூ பண்ணுற மொத்த ஷேர்ஸுமே வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷனாக தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்பெனியில் வந்து இந்த சம்மில் ஃபார்ச்சூன் ஃபார்மா வந்து இன்கார்பரேட் ஆகலை, அதுக்கிட்ட 0 ஷேர்ஸ் இருக்குது. இப்போ அது 100 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுச்சுன்னா அது எதுக்காக இஷ்யூ பண்ணும்? ஃபார் த பர்பஸ் ஆஃப் பேயிங் தி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அப்போ இந்த 100 ஷேர்ஸுமே அப்போது இதுலேருந்து என்ன வருதுன்னா, இந்த மாதிரி இருக்க கம்பெனியில் நியூ கம்பெனியில் இருக்க என்டையர் ஷேர்ஸ் அட் த டைம் ஆஃப் அக்விசிஷன் இருக்க எல்லா ஷேர்ஸுமே பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அது எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், புரியுதா? ஸோ நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ வந்து இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். பர்டிகுலர்லி இன் டிமர்ஜர் கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பேட்டை வச்சு இபிஎஸ் வச்சு எம்பிஎஸ் வச்சு கால்குலேட் பண்ணியிருப்போம். அதாவது இபிஎஸ் ஆஃப் டார்கெட் பை அக்வயரி பை டார்கெட் அந்த இது கான்செப்ட்லாம் போட்டிருப்போம்ல. அந்த மாதிரி டிமர்ஜர் கேஸில் ஃபர்ஸ்ட் வந்து நியூ கம்பெனி எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறான்னு பாருது. என்டையர் ஷேர்ஸ் இஷ்யூட் வில் பி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ அதான் இங்கே ரேஷனல். டிமர்ஜர் கம்பெனி மஸ்ட் ஹவ் இஷ்யூட் ஷேர்ஸ் டு பேரண்ட் கம்பெனி ஆஸ் கன்சிடரேஷன், தேர்ஃபோர் என்டையர் ஷேர் கேபிட்டல் வுட் பி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ நீ நல்லா நோட் பண்ணினா இந்த கொஸ்டினில் வந்து உங்ககிட்ட என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ நமக்கு இப்போ என்ன தேவைப்படுது, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தேவைப்படுது. பட் அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் நம்ம அப்படியே லிஸ்ட் டவுன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா, பேட் கொடுத்துருக்காங்க, அடுத்து ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ணலாம், இதை வச்சு நம்ம நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி, இங்கே வச்சு மார்க்கெட் கேப் இருந்துச்சுன்னா மார்க்கெட் டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனா மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர், அதாவது இப்படி போடுவோம். ஸோ எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் கேப் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அப்போது மார்க்கெட் கேப் டிவைடட் பை எம்பிஎஸ் போட நமக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கிடச்சிரும். பட் நமக்கு இங்கே அந்த ஆப்ஷனே கிடையாது. அடுத்து நமக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அதாவது பர் ஷேர் பேசிஸில் என்ன கிடைக்கும்னா இபிஎஸ் கிடைக்கும். இபிஎஸ் வந்து வி கால்குலேட் as பேட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அப்போ அதை ரிவர்ஸ் ஒர்க்கிங் பண்ணால் நம்ம நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ இபிஎஸ்ஸை வச்சு நம்ம அப்போ நமக்கு நீ திங்க் பண்ணணும். ஸோ இபிஎஸ் நமக்கு வேணும்னா இங்கே இருக்க வேல்யூஸ் யூஸ் பண்ணி, அதாவது எம்பிஎஸும் பிஇ யூஸ் பண்ணி இபிஎஸ் கண்டுபிடிக்கலாமா? எஸ், கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா அதான் அதாவது எம்பிஎஸ் டிவைடட் பை ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோன்னு போட்டோம்னா நமக்கு இபிஎஸ் கிடச்சிரும். ஸோ அப்போ இபிஎஸ்க்கு இருக்குது, பேட்டும் இருக்குது. அப்போ ஈஸியாக நம்ம நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்னன்னா 1500 ஷேர்ஸ் ஆர் இஷ்யூடு டு ஃபார்ச்சூன் இந்தியா லிமிடெட். The 1500 shares of Fortune Pharma is issued to 3000 shareholders in Fortune India Limited. அப்போ 1500 divided by 3000 னா 0.5 shares in Pharma Limited for every 1 share held in Fortune India Limited. புரிஞ்சுதா? எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் இந்தியா லிமிடெட். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் நம்மளோட ஃபார்முலா இபிஎஸ் இன்டூ பிஇ. இபிஎஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம்? பேட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அப்போ பேட் இருக்கா நம்ம கிட்ட? எஸ் 11400. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கா? எஸ் 3000. அப்போ ஈஸியாக நம்ம வந்து ஃபார்ச்சூன் இந்தியா லிமிடெடோட மார்க்கெட் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா புக் வேல்யூ பெர் ஷேர் ஆஃப் போத் த கம்பெனிஸ் இம்மீடியட்லி ஆஃப்டர் டிமெர்ஜர். நல்லா நோட் பண்ணிக்கோ, இம்மீடியட்லி ஆஃப்டர் டிமெர்ஜர். அப்போது நம்ம புக் வேல்யூ கால்குலேட் எப்படி பண்ணுவோம்? நெட் அசெட்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு போடுவோம். பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு சரி அதுக்கு 2 விஷயம் இருக்குது. நெட் அசெட்ஸ் ஒரு விஷயம், அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்னன்னா இம்மீடியட்லி ஆஃப்டர் டிமெர்ஜர். பட் இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபார்ச்சூன் இந்தியாவோட லிமிட்டோட வேல்யூஸ் எல்லாம் வந்து பிஃபோர் டிமெர்ஜர் 31/3/2005. அப்போது நமக்கு ஃபார்ச்சூன் இந்தியா லிமிட்டோட 1/4/2005 இருக்க பேலன்சஸ் நமக்கு தேவைப்படுது, கரெக்டாக? ஏன்னா இமீடியட்லி ஆஃப்டர் டிமெர்ஜர்னா நமக்கு 1/4/2005 வேல்யூ தேவைப்படுது. அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆஸ் ஆன் 31/3/2025. அப்போது அடுத்து என்னன்னா 1/4/2005 அங்கே நமக்கு இன்னொரு பாயிண்ட் பார்த்துருந்து பார்த்தியா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லயபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ஸ் வில் பி அட் புக் வேல்யூ. அப்போது எப்படி சொல்கிறேன்னா இங்கே 3000 லோன்ஸ் இருக்குது, அதில் 2400 அப்படியே புக் வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம ஃபார்ச்சூன் ஃபார்மாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அப்போது இது வந்து 31/3/2005
அதில் வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் இது வந்து 142,005 இருக்குது. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 142,005 வேல்யூ கிடச்சிருமா? ஸோ த பர்டிகுலர்ஸ் ஃபார்ச்சூன் இந்தியா லிமிடெட் இது வந்து ப்ரீ டிமர்ஜர், ஃபார்ச்சூன் ஃபார்மா லிமிடெட் இது போஸ்ட் டிமர்ஜர், ஃபார்ச்சூன் இந்தியா லிமிடெட் போஸ்ட் டிமர்ஜர். இங்கே டோட்டல் ஆஃப் அசெட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் மிஸ்செலேனியஸ் அசெட்ஸ், ஏன்னா அதெல்லாம் அசெட்டே கிடையாது, ஆக்சுவல் அசெட்டே கிடையாது. இதெல்லாம் வந்து ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ், ஜஸ்ட் ஃபார் புக் பர்பஸஸ்க்கு மட்டும்தான் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம். ஸோ அதில் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோ. அண்டு இன்னொன்று என்னென்னா, நமக்கு இந்த இடத்துல வந்து யாருக்கு ஃபார்ச்சூன் ப்ரைவேட் லிமிடெடுக்கு வந்து நமக்கு ஐயோ சரி இது பார்ப்போம் என்ன சொல்ல வந்தேன்னா, சப்போஸ் இங்கே வந்து டோட்டல் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து ஃபார்ச்சூன் ஃபார்மா லிமிடெடுக்கு கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில், எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா இப்போ இந்த ஃபார்ச்சூன் இந்தியா லிமிடெட் வந்து போஸ்ட் டிமர்ஜர் இந்த வேல்யூக்கு கொடுத்துட்டாங்க. இந்த கொஷின் வந்து இப்படி ஆல்டர் பண்ணியிருந்தா சரி நான் ஃபஸ்ட்டு அதே சொல்லிடுறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபார்ச்சூன் இந்தியா லிமிடெடோட போஸ்ட் டிமர்ஜர் வேல்யூஸ் இந்த வேல்யூஸை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட வந்து எப்படி சொல்லலாம்னா, இங்கே வந்து ஷேர் கேபிட்டலெலாம் நம்மக்கிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டினை ஆல்டர் பண்ணி கொடுக்கணும்னா இங்கே வந்து அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நம்ம வந்து நெட் அதாவது புக் வேல்யூ இன்னொரு விதமாகவும் கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னா நெட் ஒர்த் மெத்தட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். நான் அதை தான் சொல்ல வரேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த இடத்துல நீ என்னென்ன நோட் பண்ணணும்னா, ஷேர் கேபிட்டல் வந்து 1500 இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து ரிசர்வ்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ நெட் ஒர்த்னா ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ். ஸோ நியூலி ஃபார்ம்டு கம்பெனினா ரிசர்வ்ஸ் எதுவும் இருக்காது. வேறஸ் நமக்கு ஃபார்ச்சூன் இந்தியா லிமிடெட் கிட்ட ரிசர்வ்ஸ் இருக்கும். அதை தான் சொல்ல வந்தேன். ஸோ இப்போ நீ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணனா உனக்கு இங்கே வந்து நம்ம டோட்டல் அப் பண்ணிட்டோம். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா எஃப்ஐஎல் போஸ்ட் மர்ஜர், எஃபிஎல் போஸ்ட் ஃபார்மா லிமிடெடுக்கும் போஸ்ட் மர்ஜர் வேல்யூ கிடச்சிரும், ஃபார்ச்சூன் இந்தியா லிமிடெடுக்கும் போஸ்ட் மர்ஜர் வேல்யூ. ஸோ ரெண்டையும் நீ என்ன பண்ணணும்னா, ஃபார்ச்சூன் இந்தியா லிமிடெடில் 3000 ஷேர்ஸ் இருக்குது, வேறு ஃபார்ச்சூன் ஃபார்மாவில் 1500 இருக்குது. இப்போ உனக்கும் புக் வேல்யூ பர் ஷேர் கிடச்சிருச்சு. ஸோ கமெண்ட் ஆன் வெல்த் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, ப்ரீ மர்ஜர் ஃபார்ச்சூன் இந்தியா லிமிடெட் வந்து 15.3 பர் ஷேர் இருந்திருக்கு. ஓகேவா? இங்கே இருக்கிறது. போஸ்ட் மர்ஜர் என்னன்னா, ஃபார்ச்சூன் இந்தியா லிமிடெட் 8.49 இருக்குது, வேறு ஃபார்ச்சூன் ஃபார்மா லிமிடெட் வந்து இது இங்கே பண்ண இம்பாக்ட் அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் புக் வேல்யூடா. ஸோ நம்ம என்னென்னா, ஃபார்ச்சூன் இந்தியா லிமிடெட் வந்து ஃபார்ச்சூன் ஃபார்மா லிமிடெடோட 1 ஃபுல் ஷேர். இப்போ 13.29 வந்து வேல்யூ ஆஃப் 1 ஃபுல் ஷேர். பட் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ என்ன 0.5 தான். அப்போ 13.29 × 0.5 அப்போ 6.64 ரெண்டு ஆட் பண்ணால் 15.53. டிமர்ஜருங்கிறன இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எந்த ஒரு கெயினும் கிடையாது, லாஸும் கிடையாது. ஏன்னா டிமர்ஜர் இஸ் அ கார்பரேட் ஆக்ஷன், வெல்த் வில் ரிமைன் த சேம். கொஸ்டின் நம்பர் 30. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன், ஷாப் ஆர் பிரேக்கப் வேல்யூ அப்ரோச். ஃபஸ்ட்டு இது என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மெத்தடா, சம் ஆஃப் பார்ட்ஸ் மெத்தட். சம் ஆஃப் ப்ராடக்ட் இல்லை, சம் ஆஃப் பார்ட்ஸ் மெத்தட் அப்படின்னு அர்த்தம். இதுக்கான ஒரு சின்ன தியரி வந்து நம்ம இதில் இருக்குது, புக்கில் இருக்குது. நான் அடுத்து அப்டேட் பண்ணுறேன். பட் இது ஓவராலாக ஒரு இது சொல்லணும்னா, ஸோ பேர்லேயே இருக்குது பார்த்தியா, சாப் அண்ட் ஷாப், பிரேக்கப் வேல்யூ, சம் ஆஃப் பார்ட்ஸ். ஸோ அப்படின்னா இது மூணுலேருந்து உனக்கு என்ன ஓவர் வியூ தெரியுதுன்னா, ஒவ்வொரு பிரேக்கப்பையும் வச்சு கம்பேரிசன். ஸோ கம்பேரிசன் இஸ் பேஸ்ட் ஆன் a particular part of the company or a particular segment of the company. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. ஷாப்னால பிரேக்கப் வேல்யூனால அதுதான் மீனிங். ஸோ யூசிங் தட் மெத்தட் அசைன் அ வேல்யூ ஃபார் கிரான்பெரி லிமிடெட். ஸோ அசைன் அ வேல்யூனா நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூவேஷன் ஆஃப் ஃபர்ம் ஹூ ஸ்டாக் இஸ் கரண்ட்லி. ஸோ ஸ்டாக்ன்ட்டாங்க, அப்படி இருக்க பட்சத்தில் இது வேல்யூவேஷன் ஆஃப் எக்விட்டி. கரண்ட்லி ட்ரேடிங் அட் அ டோட்டல் மார்க்கெட். ஸோ மார்க்கெட் கேப் வந்து 4 million. ஃபார் கிரான்பெரி லிமிடெட் த அக்கௌண்டிங் டேட்டா செட் ஃபார் 3 பிஸ்னஸ் செக்மெண்ட். ஸோ கிரான்பெரி லிமிடெடுக்கு வந்து ஸோ நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்கலாம்னா, கிரான்பெரி லிமிடெட் இஸ் இன்டு பெட்ரோலியம் பிஸ்னஸ். ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணது பெட்ரோலியம் பிஸ்னஸ் வச்சு. ஸோ என்னென்னா கன்சியூமர் ஹோல்சேல், ரீட்டெயில் அண்ட் ஜென்ரல் சென்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, கிரான்பெரி லிமிடெட் வந்து பெட்ரோலியம் வந்து B2B அதுக்கும் சேல் பண்ணுறாங்க. டைரெக்டாக எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த சின்ன பங்கெல்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கு அதாவது அவங்க ஒரு பிஸ்னஸ், ஸோ பிஸ்னஸ் டு பிஸ்னஸும் சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிரான்பெரி லிமிடெட் என்ன பண்ணுறாங்கன்னா, டேரெக்டாக B2C அவங்களே பங்க் வச்சு அவங்களே டேரெக்டாக B2Cக்கும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் சேல்ஸும் பண்ணுறாங்க, ஜென்ரல் சென்டரும் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா அஷ்யூம் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸை வந்து டைரக்ட் கம்பேரிசன் நான் இப்போ முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணல, அதோட கொஞ்சம் ரீஃபைன்டு வெர்ஷன் தான் இந்த ஷாப் அப்ரோச்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாடல் யாரும் ஃபாலோவே பண்ணல. ஸோ எக்ஸாம்பிள் சிமிலர் காம்படிட்டர்ஸ் ஜியோ, இந்தியன் ஆயில். ஸோ என்னன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, டேரக்ட் B2B, அதுக்கப்புறம் B2C, அதுக்கப்புறம் ஜென்ரல் சேல்ஸும் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் இப்போ ஜியோ எடுத்துக்கிட்டோம்னா அவன் வந்து அவன் ரீட்டெயில், அதாவது ரிலையன்ஸ் பெட்ரோல் வந்து ரீட்டெயிலாக இருக்குன்னு இப்போதைக்கு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இந்தியன் ஆயில் வந்து எக்ஸாம்பிள் எல்லாமே அசம்ஷன் தான், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பர்பஸ். இந்தியன் ஆயில் வந்து B2C சேல்ஸ் இல்லை, அவங்க கிட்ட பங்கே இல்லை, அவங்க வந்து டேரெக்டாக B2B பிஸ்னஸ் மட்டும் பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்தியன் ஆயில் வந்து எக்ஸாம்பிளுக்கு சாந்தி கியர்ஸ் அவங்களுக்கு சப்ளை பண்ணி அவங்க நமக்கு செப்பரேட்டாக சப்ளை பண்ணுற மாதிரி,
பட் வேற ஜியோ வந்து அவங்களே ரீட்டெயிலாக பெட்ரோல் பங்க் வச்சிருக்க மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்மளோட கன்சியூமர் ஹோல்சேல் செக்மெண்ட்டை கொண்டு போய் ஜியோவோட கன்சியூமர் ஹோல்சேல் செக்மெண்ட் கூட கம்பேர் பண்ணலாம். நம்மளோட பிஸ்னஸ் அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் சேல்ஸை வந்து இந்தியன் ஆயிலோட பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் சேல்ஸ் கூட கம்பேர் பண்ணலாம். அதை தான் சொல்ல வராங்க. ஸோ the data for firms 3 segment are as follows. ஹோல்சேலில் செக்மெண்ட் சேல்ஸ் இவ்வளோ, செக்மெண்ட் ஹோல்சேல் செக்மெண்ட் அசெட்ஸ் இவ்வளோ, செக்மெண்ட் ஆப்ரேட்டிங் இன்கம், ரீட்டெயில் அதே மாதிரி, ஜென்ரல் அதே மாதிரி. ஸோ ஆல் ஃபிகர்ஸ் ஆர் இன் யூரோஸ். ஸோ இண்டஸ்ட்ரி டேட்டா ஃபார் பியூர் ப்ளே ஃபர்ம்ஸ் நான் இதை தான் சொல்ல வந்தேன். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம்பிளில் ஜியோங்கிறது பியூர் ப்ளே B2C சேல்ஸ் மாடல், ஓகேவா. அதே மாதிரி இந்தியன் ஆயில் வந்து பியூர் ப்ளே B2B சேல்ஸ் மாடல். ஸோ அதை வந்து இண்டஸ்ட்ரி டேட்டா. ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜாக அந்த மாதிரி சிமிலர் பிளேயர்ஸ் இருப்பாங்களா. இப்போ ஜியோனா ஜியோ மட்டும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு எஸ்ஆர் நாயாரா அந்த மாதிரிலாம் இருக்காங்களா. ஸோ அவங்களோடது இப்போ இந்தியன் ஆயில்னால் இந்தியன் ஆயிலே கிடையாது, BPCL அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியோட பியூர் ப்ளே B2B சேல்ஸ் பண்ணுறாங்களா அவங்களோட கம்பைல்டு டேட்டா தான் இதெல்லாம். ஸோ ஹோல்சேல் என்ன பண்ணுறாங்க, ஹோல்சேலில் நம்மளோட எக்ஸாம்பிளில் வந்து இந்தியன் ஆயில் அந்த மாதிரி சிமிலர் ஃபார்ம்ஸ் இருப்பாங்களா. இந்தியன் ஆயில் மட்டும் கிடையாது, இந்தியன் ஆயில், BPCL அந்த மாதிரி சிமிலர் ஃபார்ம்ஸோட கேபிட்டலைசேஷன் பை சேல்ஸ். ஸோ இந்த கேபிட்டலைசேஷன் இங்கே என்ன வருதுன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ மார்க்கெட் கேப்னா என்ன, என்டர்பிரைஸ் வேல்யூ, அவ்வளோதான், சிம்பிள். அதே மாதிரி இங்கே மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பை அசெட்ஸ் ரேஷியோ, கேபிட்டலைசேஷன் பை இது வந்து எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரி டேட்டா, கம்பைல்டு இண்டஸ்ட்ரி டேட்டா. ஸோ ரீட்டெயில்னா எஸ்ஆர் நயாரா ஜியோ அவங்களோட இந்த டேட்டா. ஸோ அவங்களோட ஆவரேஜ் டேட்டான்னு வச்சுக்கோவேன். ஸோ ஏன் இந்த சாப் அப்ரோச்சை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் வந்து ரொம்ப டைம் கன்சூமிங் ப்ராசஸ். இப்போ டக்குன்னு வந்து வேல்யூ பண்ணணும், உங்ககிட்ட எந்த ஒரு அனாலிசிஸும் பண்ணாமல் வேல்யூ பண்ணணும் அப்படின்னா நீ வந்து இந்த சம் ஆஃப் த பார்ட்ஸ் அப்ரோச் ஆர் சாப் அப்ரோச் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் சிமிலர் டு பியூர் கம்பேரிசன். அப்போ நான் என்கிட்ட ரீட்டெயில் பிஸ்னஸ் தான், ரீட்டெயில் பிஸ்னஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்களோட இதை வச்சு நான் கண்டுபிடிச்சி இப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வேல்யூவேஷன் ஆஃப் கிரான்பெரி லிமிடெட் யூசிங் சாப் அப்ரோச். ஃபஸ்ட்டு வந்து செக்மெண்ட் சேல்ஸை மட்டும் நம்ம எடுத்து கம்பேர் பண்ணோம்னா ஹோல்சேல் சேல்ஸ் வந்து கிரான்பெரிக்கு 2,25,000, ஓகேவா. வேறஸ் என்டர்பிரைஸ் அதாவது கேபிட்டலைசேஷன் பை சேல்ஸ் ரேஷியோ ஃபார் ஹோல்சேல் பிஸ்னஸ் ஆஃப் பியர்ஸ் ஆஃப் சிமிலர் கம்பேரபிள் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கம்பேரபிள் பிஸ்னஸ் வந்து 0.85. அப்போ இந்த சேல்ஸும் கேன்சல் ஆயிருமா. ஸோ இல்லை என்டர்பிரைஸ் வேல்யூங்கிற நம்ம அப்படி தான் டெரைவ் பண்ணுவோம். இது ரேஷியோ இருக்குது. அப்போ இந்த சேல்ஸ் டெரைவ் நம்ம கிடைக்கிற என்டர்பிரைஸ் வேல்யூ. ஸோ எஸ் நம்ம பார்த்துருந்த மாதிரி ஹோல்சேலோட பிஸ்னஸ் இன்டூ என்டர்பிரைஸ் வேல்யூ நம்ம போட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஃபைனல் வேல்யூஸ் கிடச்சிடும். ஸோ நம்ம இதை வந்து இது பண்ணோம்னா செக்மெண்ட் சேல்ஸ் பேஸ் பண்ணி நம்மளோட டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் நம்மளோட அதாவது செக்மெண்ட் சேல்ஸை பேஸ் பண்ணி நம்மளோட டோட்டல் என்டர்பிரைஸ் வேல்யூ 30,55,250 இருக்கணும் அப்படின்ட்டோம். ஸோ அதே மாதிரி செக்மெண்ட் அசெட்ஸ் பேஸ் பண்ணி ஹோல்சேல், ரீட்டெயில், ஜென்ரல், டோட்டல் அசெட்ஸ் இன்டூ கேபிட்டலைசேஷன் பை அசெட்ஸுங்கிற ரேஷியோ போட்டோம்னா நமக்கு டோட்டல் வேல்யூ பேஸ்ட் ஆன் செக்மெண்ட் அசெட்ஸ் கிடச்சிரும். இது மூணையும் சம் அப் பண்ணோம்னா இது வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கான கேபிட்டலைசேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் கேபிட்டலைசேஷன் கிடச்சிடும். சிமிலர் அதே ஒர்க்கிங் செக்மெண்ட் ஆப்ரேட்டிங் இன்கம்க்கு போட்டோம்னா நமக்கு இப்போ 3 செக்மெண்ட்டையும் பேஸ் பண்ணி நம்மளோட என்டர்பிரைஸ் வேல்யூ கிடைக்கும். சின்ஸ் இதுக்கு வந்து எந்த வெயிட் கொடுக்கல, அதாவது ஆப்ரேட்டிங் இன்கம்க்கு வந்து இந்த இவ்வளோ வெயிட் கொடுங்க, இதுக்கு இவ்வளோ வெயிட் கொடுங்க அப்படின்னு எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம ஈக்குவல் வெயிட்ஸ்னு அசியூம் பண்ணோம்னா இன்டூ 1 தானே போடுவோம். ஸோ அப்போ நம்ம என்ன வெயிட்ஸ் ஆர் 1, ஸோ we are calculating simple average தானே, இன்ட்டு 1 டிவைடட் பை 3 போட்டால் ஒன்றும் கிடையாது, சிம்பிள் ஆவரேஜ் தான் நம்ம அங்கே போடுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது 37,66, 750 வருது. Since the market cap of Cranberry is 40 lakhs, it is considered that the shares are to be overvalued. So weights for different methods not given, so simple average taken. Question number 31. இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஸோ சிம்பிளான கொஸ்டின் சொல்லும்போது பேரை பாருங்க, சிம்பிள் லிமிடெட், டிம்பிள் லிமிடெட். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேரும் ஒரு மர்ஜருக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டோட்டல் வேல்யூஸ் ஆஃப் தி கம்பெனி ஆர் டிபெண்டன்ட் ஆன் தி ஃப்ளக்சுவேட்டிங் பிஸ்னஸ் கண்டிஷன்ஸ், ஓகேவா. ஸோ ஒரு இதுதான் எக்ஸாக்டாக குவான்டிஃபை பண்ண முடியல. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பிஸ்னஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The following information is given for the total value அப்படின்னு சொல்லியிருக்காங்க. That is debt plus equity அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ total value, debt plus equity structure of each of the 2 companies. ஸோ total value கொடுத்துருக்காங்க. ஹை க்ரோத் கண்டிஷனாக இருந்தால் 820, வேறு 1050. இது வந்து டெப்ட் ப்ளஸ் எக்விட்டி போத், சரியா. ஸோ இந்த கரண்ட் டெப்ட் கொடுத்துட்டாங்க, டெப்ட் ப்ளஸ் எக்விட்டி போத். நம்ம கிட்ட கீழே டெப்ட் வேல்யூ கொடுத்தாங்க. ஸோ கால்குலேட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் டெப்ட் அண்ட் equity செப்பரேட்லி அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ நம்ம செப்பரேட்லி ஃபார் தி merged entity, புரியுறதா, merged என்டிட்டியோட எக்விட்டி அண்ட் டெப்ட் வேல்யூ செப்பரேட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த டோட்டல் வேல்யூவை டெப்ட்டுக்கும் எக்விட்டிக்கும் செப்பரேட் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம ஃபஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் இந்த என்ன பாயிண்ட்னு சொல்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா கண்டிஷன் ஹை, மீடியம், ஸ்லோ, அடுத்து வந்து சிம்பிள், டிம்பிள். அதுக்கப்புறம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, merged என்டிட்டியோட செப்பரேட்டாக எக்விட்டிக்கும் டெப்ட்டுக்கும் வேல்யூ சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இருக்கிறத ஃபஸ்ட்டு பிரிச்சிருவோம். அப்போது இங்கே 820 இருக்குது சிம்பிளுக்கு. சிம்பிள் லிமிட்டோட டெட்டு 460 lakh. அப்போ 820 - 460 எக்விட்டியாக இருக்குமா.
அப்போ ரிமைனிங் அந்த 460 டெப்ட் அதே மாதிரி 550 minus 460 லாஸ்ட் பாயிண்ட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா உனக்கு 410 minus 416 வரும். ஸோ நீ 460 அப்படின்னே போட்டிங்கன்னா ஆக்சுவலாக உனக்கு -50 வந்திருக்கணும். பட் நம்ம தான் ப்ரைவேட்டில் லிமிடெட் கம்பெனி ஆச்சு, அப்போனா லிமிடெட் liability. ஸோ அப்படின்னா என்னன்னா equity loss cannot go beyond the face value of the shares, that is limited liability principle. In such cases debt value has to be adjusted. ஸோ இதுலேருந்து என்ன கான்செப்ட்னா அப்புறம் என்ன டெப்ட், அதாவது கடன் கொடுத்தவங்களாம் ஏன் பார்த்துருவோம், அவன் 460 ரூபா கொடுத்துட்டு நீ 410 ரூபா கொடுத்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்டா எஸ் ஒத்துக்குதான் ஆகணும். பிகாஸ் கம்பெனி இன்சால்வெண்ட் ஆகிறான், இந்த மாதிரி நிலைமையில கம்பெனி கிட்ட ப்ராஃபிட்டே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் டெப்ட் ஹோல்டர்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே நம்ம கொடுத்த அதாவது 400 ரூபாயே வரா, எப்படி சொல்கிறதுன்னா எதுவுமே வராமல் போகிறதுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் போயிட்டு மிச்ச அமௌண்ட் கிடைச்சா எனக்கு லக்கு. ஸோ அந்த அதான் லிக்விடேஷன் டைமில் அதுதான் அந்த ஆர்டர் வைஸ் இருப்பாங்களா, ஃபஸ்ட்டு வந்து டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ், கிரெடிட்டர்ஸ், அதுக்கப்புறம் தான் எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், லைன் ஆஃப் லிக்விடேஷன், அந்த ஆர்டர் ஆஃப் லிக்விடேஷன். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா நீ என்ன பண்ணுன்னா எக்விட்டி லாஸை 0ன்னு வச்சுக்கோ. எப்படி சொல்கிறேன்னா இப்போ கம்பெனிக்கு வந்து 410 ரூபா கடன் இருக்குது, பணம் போட்டவங்ககிட்ட 410 ரூபா தான் இருக்கும் போது, அப்போ 410 ரூபா கொடுத்துட்டாங்கன்னா அவனோட எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் நாட் லைபிள் டு பே எனிதிங் மோர் தென் தட். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. சம்டைம்ஸ் ஈவன் டெப்ட் ஹோல்டர் ஒன்ட் கெட் தி ஃபுல் வேல்யூ. அது இந்த மாதிரி கிறிசிஸ் டைம்லலாம் போகும்போது எஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதே மாதிரி டோட்டல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதில் டெப்ட் 65 மைனஸ் பண்ணி நம்ம எக்விட்டி வேல்யூஸ் போட்டோம், டெப்ட் வேல்யூஸ் ஃபில் பண்ணிட்டோம். இந்த 2 எக்விட்டி வேல்யூ பண்ணால் நமக்கு டோட்டல் எக்விட்டி கிடச்சிடும். ஸோ அதே மாதிரி டெப்டையும் மெஷர் பண்ணுவோம், 460 + 65 நமக்கு 525. ஸோ இப்போ இது மெஷர் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு வந்து எக்விட்டியோட வேல்யூஸ் கிடச்சிடும், டெப்ட் வேல்யூஸ் கிடச்சிடும். இதில் என்னன்னா எல்லாத்துக்கும் ப்ராபபிலிட்டி அசைன் பண்ணணும். ஸோ 1345க்கு 2.2 ப்ராபபிலிட்டி, 850க்கு 0.6 ப்ராபபிலிட்டி, 525க்கு 0.2 ப்ராபபிலிட்டி. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ப்ராபபிலிட்டி வெயிட்டட் வேல்யூஸை வச்சு நீ இந்த சமம் முடிக்கணும். That's it, simple sir. Question number 32. Personal computer division of Distress Limited. So Distress Limitedல இருந்து ஒரு division வந்து சொல்றாங்க. So it is a computer hardware manufacturing company. So started facing financial difficulties. அதுக்கப்புறம் அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹெட்டட் பை மிஸ்டர் ஸ்மித் வந்து ஒரு பை அவுட்டில் இது பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ பை அவுட்னா ஃபஸ்ட் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2 types ஆஃப் பை அவுட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து லெவரேஜ்டு பை அவுட், அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் பை அவுட். ஸோ லெவரேஜ்டு பை அவுட் அப்படின்னு என்னென்னா இந்த ப்ரைவேட் எக்விட்டி ஃபர்ம்ஸ் ஒரு சிமிலர் லைக் ஃபர்ம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனியை வந்து வாங்கிடுவாங்க. ஸோ வாங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனியோட அசட்டே கொண்டு போய் கொலாட்டரலாக வச்சு லோன் வாங்கிடுவாங்க. இதுலேருந்து புரியுதா லெவரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பை அவுட் லெவரேஜ்டு பை அவுட்னா அதுதான் இருக்கிற அசட்டை யூஸ் பண்ணி அந்த பை அவுட்டை முடிக்கிற மாதிரி இருக்கிறது லெவரேஜ்டு பை அவுட். வேற மேனேஜ்மெண்ட் பை அவுட் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல மிஸ்டர் ஸ்மித்னு சொல்கிறாங்களா. ஸோ மிஸ்டர் ஸ்மித் வந்து கரண்ட் மேனேஜ்மெண்ட் அங்கே இருப்பாங்களே. ஸோ மிஸ்டர் ஸ்மித் வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிஇஓவாக இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து கரண்ட் ஓனர்ஸ் கிட்ட இருந்து இந்த கம்பெனியை வாங்குறது வந்து மேனேஜ்மெண்ட் பை அவுட்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ அதை தான் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ சிஇஓ என்ன பண்ணுவார் அப்படின்னு போட்டால் ஒரு ப்ரைவேட் எக்விட்டி ஃபண்டையும் அப்ரோச் பண்ணி அவர்கிட்ட எல்லா ஃபண்டும் அவர்கிட்டே இருக்குது. ஸோ அவர் கொஞ்சம் காசு போடுவார். ஸோ ரிமைனிங் இருக்கிறத ப்ரைவேட் எக்விட்டி ஃபண்ட் கிட்ட வாங்கிடுவார். ஸோ they will jointly buy the company and the funds brought in by PE fund will be in nature of debt and with a part equity. சரியா? ஸோ அடுத்து வந்து to make this buyout successful அதான் சொல்கிறாங்க urgent need to attract substantial funds from venture capitalist. So Vencap, a European venture capitalist firm, has shown interest in the proposed buyout. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து அந்த டிவிஷனை 180 crores சேல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ whereas மிஸ்டர் ஸ்மித் இஸ் ஆஃப் ஒப்பீனியன் தட் அந்த 180 crores கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் he requires an additional 85 crores to make the division viable. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் அதாவது மிஸ்டர் ஸ்மித்தோட ஹெட் கீழே இருக்கிறது வந்து எக்விட்டி ஷேர் ஆஃப் ₹10 each, அரௌண்ட் 60 crores அவங்க எக்விட்டி ஷேர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து 185 வந்திருக்கும். சாரி 185 இல்லை, 180 + 85 265 வேணும். அதில் 60 இவன் கொண்டு வந்துட்டான். அப்போ ரிமைனிங் 205 வந்து வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் கொண்டு வரணும். அதில் எக்விட்டி ஷேர்ஸ் வந்து அவங்களுக்கு 22.5 இஷ்யூ பண்ணிடுவாங்க. 9% டிபென்ச்சர் வித் நல்லா நோட் பண்ணிக்க வித் அட்டாச்சு வாரண்ட் ஆஃப் 100 each வந்து ஒரு 22.5 crores. ரிமைனிங் இருக்கிறத 8% லோனாக கொண்டு வராங்க. வாரண்ட் கேன் பி எக்ஸைஸ்ட் எனி டைம் ஆஃப்டர் 4 years ஃப்ரம் நவ் ஃபார் 10 equity shares. ஒரு வாரண்ட் வந்து 10 equity shares at ₹120 per shareங்கிற ஒரு ரேஷியோவில் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. The loan is repayable at one go at the end of 8th year. ஸோ வந்து புல்லட் ரீபேமெண்ட் அப்படிங்கிறாங்க. அடுத்தது debentures are repayable in equal annual installments அப்படின்ட்டாங்க, consisting of both principal and interest amount over a period of 6 years. இந்த இடத்துல பார்த்தா நமக்கு ஈக்குவல் இஎம்ஐ கொடுக்கல. ஸோ we have to calculate இஎம்ஐ. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா டிவிடெண்ட் வந்து 12.5% ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டல் ப்ராஃபிட்டாக தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 4 yearsக்கு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 4 years வந்து எப்பவுமே 12.5% ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூட்டபிள் ப்ராஃபிட்டாக தான் இருக்கணுமாமா.
அதுக்கப்புறம் ஃபோர்காஸ்ட் EBIT கொடுத்துருக்காங்க. அப்புறம் டேக்ஸ் ரேட் நெக்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் டேக்ஸ் ரேட் ஷல் ரிமைன் அன்சேஞ்ச் ஃபார் அட்லீஸ்ட் 5 to 6 years. இதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டபிள் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணலாம். EBIT இருக்குது, இங்கே வந்து லோனுக்கு இருக்குது, லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்து வந்து உனக்கு அது 2 மைனஸ் பண்ணால் EBT வந்துடும், டேக்ஸை மைனஸ் பண்ணால் பேட் வந்துடும், பேட்லேருந்து இது டிவிடெண்டை நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஸ்மித் ஸ்டேட்டட் தட் புக் வேல்யூ ஆஃப் எக்விட்டி ஷல் இன்க்ரீஸ் பை 20% டியூரிங் தி above 4 years அப்படிங்கிறான். இந்த வென்கேப் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் தே ஆர் டவுட்ஃபுல் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் மிஸ்டர் ஸ்மித். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, வென்கேப் ஆல்சோ டிமாண்டட் தட் வாரண்ட் ஷுட் பி கன்வெர்ட்டபிள் இன் 18 shares instead of 10 shares சொல்கிறாங்க. ஸோ required to determine whether the book value increases by 20% per year or not. இதை நம்ம செக் பண்ணணுமாமா. அடுத்து நம்ம ஸோ இது வந்து வென்கேப்போட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்மித்தோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து whether we have to adjust the proposal of 18 shares per warrant or we should continue with the 10 shares per warrant assuming the management is not willing to give up control. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், EMI தான் கால்குலேட் பண்ணணும். EMI கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு வந்து 9%ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ தட் மஸ்ட் பி தி IRR when nothing is given. அதுதான் IRR இருக்கும். ஸோ IRR அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ மஸ்ட் ஈக்குவல் கேஷ் அவுட்ஃப்ளோ. கேஷ் அவுட்ஃப்ளோ நமக்கு 22.5 crores நினைக்கிறேன், க்ரோர்ஸ் ஓகேவா, இது பாரு ருபீஸ் இன் க்ரோர்ஸ் 22.5 crores. ஸோ அப்போ 22.5 crores PVCIனா ஸோ எக்ஸ் அமௌண்ட் இன்ட்டு ப்ரெசென்ட் வேல்யூ ஆனுவிட்டி ஃபேக்டர் மாதம். ஏன்னா ஆனுவிட்டி ஃபேக்டர் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா since it is equal annual installment, so annualனா per yearக்கு ஒரு பேமெண்ட் பண்ணுறோம், and it also it must be equal. ஸோ அதனால தான் ப்ரெசென்ட் வேல்யூ ஆனுவிட்டி ஃபேக்டர் எடுக்கிறோம். ஸோ ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 22.5 crore டிவைடட் பை ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர். ஸோ நம்ம ரெண்டையும் போட்டோம்னா 5.02 lakhs வராதுன்னு நினைக்கிறேன், 5.02 crores வரும். லேக்ஸ்னு போட்டோம், பட் க்ரோர்ஸ் தான் வரும். அடுத்து வந்து இப்போ வந்து EMI நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நீ ஆக்சுவலாக இங்கேயே விட்டுட்டு போகிறதுனால போயிருக்கலாம். பட் நீ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்தீங்கன்னா நீ என்ன பண்ணணும்னா உனக்கு வந்து பேட் கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒரு இதில் நம்ம பேட் கண்டுபிடிக்கிறது நம்ம மேலே என்ன பார்த்தோம், டிபென்ச்சரோட இன்ட்ரெஸ்ட் தேவைப்படுதுன்னு பார்த்தோம். ஸோ அது இங்கேயே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ இயர் 1 ஓப்பனிங் பேலன்ஸ், இன்ட்ரெஸ்ட் at 9%, பேமெண்ட் EMI, அதுக்கப்புறம் க்ளோசிங். ஸோ ஏன் நம்ம இங்கே 4 years போட்டிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த புக் வேல்யூ வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 4 years தான் செக் பண்ணணும். ஸோ அதனால தான் அதோட லைஃப் வந்து 6 years இருந்தாலும் நம்ம 4 years ஒர்க் பண்ணியிருப்போம். அதுதான் இங்கே வந்து கொடுத்துருப்போம். ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா நம்ம அதான் இந்த கொஸ்டினோட மெயின் ரெண்டே சப் பாயிண்ட் தான். புக் வேல்யூ ஆஃப் எக்விட்டி 20% இன்க்ரீஸ் ஆகுதா, அப்போது நம்ம புக் வேல்யூ ஆஃப் எக்விட்டி ஃபார் 4 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் ஃபஸ்ட்டு வருஷம் வந்து ஃபினான்ஷியல் 13-14 இங்கே இருக்கா, அப்போது ஓப்பனிங் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கும். ஸோ இன்க்ரீஸ்னா ஓப்பனிங் மைனஸ் க்ளோஸ், அதாவது க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங் டிவைடட் பை ஓப்பனிங் இன்ட்டு 100. அதுதான் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது, 20% வருதா இல்லையான்னு. இப்போ ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம புக் வேல்யூ ஆஃப் எக்விட்டி வந்து இது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்க எக்விட்டி ஷேர், இது வந்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டுக்கு இருக்க எக்விட்டி ஷேர். நல்லா நோட் பண்ணால் இந்த இடத்துல ரிசர்வ்ஸ் புக் வேல்யூ ஆஃப் எக்விட்டினா என்ன, நெட்வொர்க் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். நெட்வொர்க்கில் நமக்கு இங்கே எக்விட்டி ஷேர் கேபிட்டல் மட்டும்தான் இருக்குது. பிகாஸ் ஃபார் அ நியூ கம்பெனி ரிசர்வ்ஸ் ஆன் இன்கார்பரேஷன் டேட் வுட் பி நில். ஓகேவா. அதுக்கப்புறம் புக் வேல்யூ ஃபர்தராக புக் வேல்யூ வுட் சேஞ்ச் டியூ டு ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் விச் கேன் பி அதாவது அடுத்தடுத்த வருஷம் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் உனக்கு வர ஆரம்பிச்சிரும்ல, அதை வச்சு புக் வேல்யூ உனக்கு மாறும்னு சொல்கிறாங்க. ஸோ ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் நத்திங் பட் பேட் மைனஸ் டிவிடெண்ட். அப்போது நம்ம எபிட் கொடுத்துட்டாங்க. நான் தான் சொன்னேன் இன்ட்ரெஸ்ட் லோன் வந்து 8%, அப்போ 160 crores into 8%, இட் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட் ஃபார் 4 years. அப்புறம் வந்து டிபென்ச்சர் 9% இருக்குது. இதுக்கு நமக்கு ஒர்க்கிங் நோட் 1லேருந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துடலாம். 2 மைனஸ் பண்ணால் EBT, டேக்ஸை மைனஸ் பண்ணால் நமக்கு பேட் கிடச்சிடும். அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவனே சொல்லிட்டா 12.5% தான் டிவிடெண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டா. இப்போ 2 மைனஸ் பண்ணால் உனக்கு ரீடைன் ஏர்னிங்ஸ் கிடச்சிடும். அப்போ நம்ம புக் வேல்யூஸ் கால்குலேட், அதாவது எக்விட்டியோட புக் வேல்யூ கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இயர் 13-14 நமக்கு 82.5 ஓப்பனிங்காக இருக்குது, அதை நம்ம மேலே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து கரண்ட் இயரில் 18.86 வந்து ரீடைன் ஏர்னிங்ஸ். அப்போ க்ளோசிங் வந்து 101. இப்போ க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங் டிவைடட் பை ஓப்பனிங் இன்ட்டு 100 போட்டால் நமக்கு க்ரோத் ரேட் கிடச்சிடும். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா 4 வருஷமும் 20% இருக்கும் அப்படிங்கிறான். ஃபர்ஸ்ட் இயர் 20% சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போது இந்த க்ளோசிங் வந்து இங்கே ஓப்பனிங்காக வரும். அடுத்து அதே மாதிரி நம்ம மேலே போட்ட ரீடைன் ஏர்னிங்ஸ் எடுக்கிறோம், ஆட் பண்ணி க்ளோசிங் கண்டுபிடிக்கிறோம், க்ரோத் கண்டுபிடிக்கிறோம். சிமிலர் அதே மாதிரி இங்கே இது வருது, ரீடைன் ஏர்னிங்ஸ் போடுறோம், க்ளோசிங் கண்டுபிடிக்கிறோம், க்ரோத் கண்டுபிடிக்கிறோம். க்ளோசிங், ரீடைன் ஏர்னிங்ஸ், க்ளோசிங், க்ரோத். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 4 வருஷமும் 20% மேலே போச்சு. ஸோ மிஸ்டர் ஸ்மித் சொன்னால் பார்த்து 20%க்கு மேலே 4 வருஷமும் க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறது, அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னா கேகர் கால்குலேட் பண்ணலாம், காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட்டு. அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஓப்பனிங் புக் வேல்யூ எடுத்துகிட்டு இன்ட்டு 1+ ஒரு பர்டிகுலர் ரேட்டில் 4 வருஷத்துக்கு க்ரோ ஆகுது. எனக்கு க்ளோசிங் வந்து இந்த வேல்யூ வருது. ஆக்சுவலாக கேகரோட டீட்டெயில் பண்ண எனக்கே தெரியாது, இப்படி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போது இதை வந்து நம்ம 82.5 இங்கே கொண்டு வந்து டிவைட் பண்ணிவிட்டு இந்த 4 கேன்சல் பண்ணுறதுக்காக 1/4 போட்டு அடுத்து இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்து
இதெல்லாம் எப்படி எடுத்தாங்க, இதில் 2.3608 பவர் 1/4 மேலே இருக்கிறது ஈஸியாக தான் இது போடலாம். இதுக்கு இந்த இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியணும். ஸோ அடுத்து மிஸ்டர் ஸ்மித்ஸ் கன்டென்ஷன் இஸ் கரெக்ட் அண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் ஓவர் த 4 பீரியட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி கிரேட்டர் தென் 20%. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து எனக்கு வந்து வாரண்ட்டில் வந்து ஒரு வாரண்ட் வந்து எனக்கு 10 ஷேர் கொடுக்கணும் சொல்கிறீங்க, எனக்கு அது வேணாம், எனக்கு ஒரு வாரண்ட் வந்து எனக்கு 18 ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால மிஸ்டர் ஸ்மித் என்ன பண்ணுறான்னா, நம்ம கிட்ட வந்து சார் இந்த மாதிரி 10 ஷேர் வேணாங்கிறாங்க, 18 ஷேர் வேணுங்கிறாங்க. ஸோ நான் இப்போ சப்போஸ் அவங்களுக்கு 18 ஷேர் கொடுக்குறேன்னா அதோட இம்பாக்ட் என்னவாக இருக்கும், நான் வந்து என்னோட மேனேஜ்மெண்ட் வந்து அங்கே லூஸ் ஆகுமா, பவர் அங்கே லூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ மிஸ்டர் ஸ்மித் கிட்ட எக்ஸிஸ்டிங்காக 60 crore ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது, ஃபார் விச் ஈச் ஷேர் இஸ் ஒர்த் ₹10. அப்போ 6 crore ஷேர்ஸ் அவங்ககிட்ட இருக்குது. வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் கிட்ட இந்த 22.5 நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அவனுக்கு எக்விட்டியாக கொடுத்தோமா, ஸோ இது அவங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது. பட் ஆன் வாரண்ட் கன்வர்ஷன் இது வந்து 22.5 crore டிபென்ச்சர் வேல்யூவாக இருக்குது. ஈச் டிபென்ச்சர் இஸ் ஒர்த் ₹100. அப்போது 0.225 டிபென்ச்சர். அப்போது ஒரு டிபென்ச்சருக்கு ஒரு வாரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா 9% டிபென்ச்சர்ஸ் வித் அட்டாச்டு வாரண்ட் ஆஃப் ₹100 ஈச். அதாவது வித் அட்டாச்டு வாரண்ட், ஒரு டிபென்ச்சருக்கு ஒரு வாரண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் 0.225 வாரண்ட்ஸ் இருக்கும். ஒரு வாரண்ட் வந்து 10 டிபென்ச்சராக கன்வெர்ட் ஆகும். அப்போது 10 ஷேராக கன்வெர்ட் ஆகும். அப்போ வாட் வில் பி த 0.225 crore debentures will get converted into 2.25 crore shares கன்வெர்ட் ஆகும். அப்போது டோட்டல் ஆஃப் வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் ஹோல்டிங் 4.5 crores. இப்போ நம்ம பர்சன்டேஜ் போட்டு பார்த்தோம்னா இவன் 42.86, இவன் 57.14. லைக்வைஸ் அப்படியே இங்கே வந்து 10க்கு பதில் 18 மட்டும் மாற்றினேன்னா என்ன வாங்கணும், 4.05. அவனோட டோட்டல் ஷேர் ஹோல்டிங் 6.3. வேற இவனே 6 கோடி தான் வச்சிருக்கான். அப்போ இவன் 51.22. அப்போ இவன் மெஜாரிட்டி எடுத்து இவன் கண்ட்ரோல் வந்துடுவான். ஸோ இஃப் கன்வர்ஷன் ரேஷியோ இஸ் ஃபிக்ஸ்ட் as 18:1 of warrant, it is not advisable to Mr. Smith as it will result in loss of control of Mr. Smith. Question number 33. So Nishan Limited has 35,000 shares of equity. Book value அவங்க கொடுத்துறான் ₹20 per share. Debt to 15 lakhs இருக்காமா. Interest rate at 12%. அடுத்து நமக்கு வந்து செலக்டட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. EBIT, இன்ட்ரெஸ்ட், EBT, டேக்ஸ், earnings after tax, depreciation, பிரின்சிபல் ரீபேமெண்ட் வந்து இந்த டெப்ட்டுக்கு சொல்கிறாங்க. ஸோ கேஷ் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. டெப்ட்டு, எக்விட்டி. ஸோ இங்கேயே நீ கால்குலேட் பண்ணலாம். 7 lakh டிவைடட் பை 35,000 போட்டால் உனக்கு 20 per share புக் வேல்யூ வந்துடும். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, ரீஸ்ட்ரக்சர் த ஃபினான்ஷியல் லைன் ஐட்டம்ஸ் ஷோயிங் அன் அசம்ஷன் இன் விச், ஸோ இந்த கிரெடிட்டார்ஸ் இருக்காங்க பார்த்தியா, அதாவது டெப்ட். ஸோ த கிரெடிட்டார்ஸ் அக்ரி டு கன்வெர்ட் 2/3 ஆஃப் தேர் டெப்ட் இன்டு எக்விட்டி அட் புக் வேல்யூன்னு சொல்கிறாங்க. Nishan will pay tax at 15% on income after the restructuring, and that principal payments are reduced proportionately with the debt. So debt குறையறனால கண்டிப்பாக principal payments குறையும்ல. ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த equity conversion நடந்ததுக்கப்புறம் who will control the company and by how big a margin after restructuring. அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டெப்டெல்லாம் வந்து எக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டெப் 1 நம்ம வந்து ரிவைஸ்டு கம்போசிஷன் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ கிரெடிட்டார்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்ரி தேர் 2/3 ஆஃப் தேர் அவுட்ஸ்டாண்டிங் டெப்ட் இன்டு எக்விட்டி. ஸோ அப்போது டெப்ட் வந்து 15 lakhs இருக்குது. 2/3 எக்விட்டியாக மாறிச்சுன்னா இந்த 15 lakhஸில் அந்த 2/3 ரெடியூஸ் ஆகும். ஸோ 2/3 ஆஃப் 15 lakhs இஸ் 10 lakh. அப்போ எனக்கு இந்த 5 lakh தான் எனக்கு ரீஸ்ட்ரக்சர்டு டெப்ட். ஓகேவா? அடுத்து இந்த 10 lakh என்ன ஆகும்னா, எனக்கு இங்கே டெட்லேருந்து போய் எக்விட்டியில் ஆட் ஆகும். ஸோ அப்போ 7 lakhs என் கரண்ட் எக்விட்டி வேல்யூ இருக்குது, அது கூட ஒரு 10 lakhs ஆட் ஆகுது. ஸோ என்னோட டோட்டல் ரீஸ்ட்ரக்சர்ட் எக்விட்டி இஸ் 17 lakh. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 10 lakh ஒர்த் ஆஃப் எக்விட்டியை நான் எதில் இஷ்யூ பண்ணுறேன் அப்படின்னா, அட் புக் வேல்யூ அப்படிங்கிறேன். டிவைடட் பை 20 போட்டோம் அப்படின்னா 50,000 shares ஆர் இஷ்யூடு டு த கிரெடிட்டர்ஸ். அடுத்து ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பார்த்தா, போஸ்ட் ரீஸ்ட்ரக்சரிங் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னையும் கால்குலேட் பண்ணிடலாம். ஏன்னா அது சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 35,000 shares ஆஃப் ₹100 ஈச் வச்சுருப்பாங்க. என்னது இது, எதுக்கு 100 போட்டோம் அப்படிங்கிறது தெரியல சார், போட்டிருக்கவே தேவையில்லை கரெக்டாக. ஆக்சுவலாக வந்து இப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா வந்து 50,000 டிவைடட் பை டோட்டல் இன்டூ 100 போட்டால் தானே பர்சன்டேஜ் வரும். அந்த ஒரு லைன் மிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 35,000 டிவைடட் பை 85,000 இன்டூ 100. அதேமாதிரி 50,000 டிவைடட் பை 85,000 இன்டூ 100. ஸோ அப்போ போஸ்ட் அந்த ரீஸ்ட்ரக்சரிங் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட்டார்ஸ் வில் கண்ட்ரோல் தி கம்பெனி பிகாஸ் 58.82% ஸ்டேக் அவங்களுக்கு போயிடுது. ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா,
போஸ்ட் ரீஸ்ட்ரக்சரிங் ஃபினான்ஷியல் ஐட்டம்ஸை வந்து ஒரு ரீஸ்ட்ரக்சர், அதாவது போஸ்ட் ரீஸ்ட்ரக்சரிங் ஃபினான்ஷியல் ஐட்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எபிட் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்து இபிஐடியிலேருந்து இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக குறைஞ்சிரும். ஸோ எப்படி சொல்கிறதுனா நீ வந்து 2 மெத்தடில் கால்குலேட் பண்ணலாம். இது வந்து உன்னோட ரீஸ்ட்ரக்சர்ட் டெப்ட், இங்கே இருக்கு பார்த்தியா ரீஸ்ட்ரக்சர்டு டெப்ட், அதுக்கு 12% போட்டு 60,000 போடலாம். ஸோ 5 lakh தான் நமக்கு ரீஸ்ட்ரக்சர் டெப்ட், அதுக்கு 12% போடலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு ஏர்லியராக 1,80,000 பே பண்ணிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு இருக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து 1,80,000. ஸோ அதில் 2/3 வந்து போயிடுச்சு. அப்போது இப்போ நம்ம கரண்ட்டாக பே பண்ணுறது 1/3 தான் இருக்கும். இப்போ 1/3 போட்டாலும் உனக்கு 60,000 வரும். 2 மைனஸ் பண்ணால் உனக்கு பிபிடி. ஸோ டேக்ஸ் 15% கண்டினியூவானு சொல்லிட்டாங்க. பேட் உனக்கு கிடச்சிரும். ஸோ அடுத்த டெப்ரிஷியேஷனை வந்து ஆட் பேக் பண்ணு. ஸோ கேஷ் ஃப்ளோ ஏன்னா நம்ம ஸோ இங்கே நம்ம நல்லா நோட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டெப்ரிஷியேஷனையும் பிரின்சிபல் ரீபேமெண்ட்டையும் எஃபெக்ட் கொடுத்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்லேருந்து எஃபெக்ட் கொடுத்து நமக்கு வந்து கேஷ் ஃப்ளோ தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ நமக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்துச்சு, டெப்ரிஷியேஷன் அப்படியே ஆட் பேக் பண்ணிடலாம். பட் இந்த இடத்துல என்னன்னா பிரின்சிபல் ரீபேமெண்ட் மட்டும் மாறும். புரியுதா? ஏன்னா 75,000ங்கிறது நம்ம முன்னாடி கொடுத்துட்டு இருந்த பிரின்சிபல் ரீபேமெண்ட். ஸோ 75,000 இஸ் ஃபார் 15 lakh டெப்ட். ஸோ வாட் இஸ் ஃபார் 5 lakh டெப்ட் அப்படின்னு போட்டால் 25,000 நம்மளோட பிரின்சிபல் ரீபேமெண்ட்டாக இருக்கும். ஸோ வில் கெட் தி கேஷ் ஃப்ளோ. Question number 34. Elron Limited plans to acquire Doom Limited. Relevant financial details are prior to the merger announcement as follows. MPS கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அந்த merger என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்பெக்டட் டு ஜென்ரேட் கெயின்ஸ், ஓகேவா, அதோட ப்ரெசென்ட் வேல்யூ வந்து 200 lakhsனு கொடுத்துட்டாங்க. எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ அக்ரீட் அப்படின்ட்டாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயே நம்ம இம்ப்ளைட் இட் இஸ் ஷேர் ஸ்வாப், நாட் அ கேஷ் அக்விசிஷன். ஸோ வாட் இஸ் த ட்ரூ காஸ்ட் ஆஃப் merger அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் Elron Limited, அதாவது அக்வைரர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ட்ரூ காஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ட்ரூ காஸ்ட் அப்படின்னா என்னென்னா கேன் பி இன்டர்பிரேட்டட் அஸ் த ப்ரீமியம் பெய்ட் ஃபார் தி அக்விசிஷன் ஆஃப் டார்கெட். அதுதான் ட்ரூ காஸ்ட். ஏன் வந்து அந்த ப்ரீமியம் நம்ம ட்ரூ காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரீமியம் இஸ் சம்திங் பெய்ட் எக்ஸ்ட்ரா. கரெக்டாக எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இந்த கொஸ்டினில் பார்த்தா 25 rupees வந்து டூம் லிமிட்டடோட ஒரு ஷேரோட மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ நீ அந்த ஒரு ஷேரை மட்டும் அக்வயர் பண்ணுற அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் 25 rupees கொடுத்தினா உனக்கு மார்க்கெட் அங்கே வந்து ஷேர் கிடச்சிடும். பட் யூஆர் அக்வயரிங் அ பிஸ்னஸ், நீ வந்து அக்விசிஷன் பண்ணுற. ஸோ இப்போ அந்த அக்விசிஷன் பண்ணுறனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு பே சம்திங் எக்ஸ்ட்ரா. அதுதான் ப்ரீமியம். ஸோ த ப்ரீமியம் இஸ் டு பி ஹோல்லி அட்ரிபியூட்டட் டு தி அக்விசிஷன். அந்த அக்விசிஷன் ஒரு விஷயம் நடக்கிறனால மட்டும்தான் ப்ரீமியம் நடக்குது. ஹென்ஸ் ட்ரூ காஸ்ட் ஆஃப் த அக்விசிஷன் இஸ் ப்ரீமியம். ஏன்னா நீ வந்து அக்வயர் பண்ணாலும் சரி, இல்லை அந்த கம்பெனி ஷேர்ஸ் வாங்கினாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் அந்த கம்பெனி ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னா 25 rupees கண்டிப்பாக பே பண்ணணும். பட் நீ அந்த ஃபுல்லாக அக்வயர் பண்ணணுங்கிற பட்சத்தில் யூ ஹேவ் டு பே ப்ரீமியம். ஸோ அதுதான் வந்து அக்விசிஷனோட ட்ரூ காஸ்ட் அப்படின்னு சொல்ல வர்றோம். புரியுதா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன புரிஞ்சிருச்சுன்னா நமக்கு ப்ரீமியம் கால்குலேட் பண்ணணும். ஸோ ப்ரீமியம் கால்குலேட் பண்ணால் நம்மளோட ஃபார்முலா என்ன? ப்ரீ மர்ஜர் வேல்யூ ஆஃப் அக்வைரி, ஸோ அதாவது போஸ்ட் மர்ஜர் வேல்யூ ஆஃப் அக்வைரி, இல்லைன்னா போஸ்ட் மர்ஜர் வேல்யூ ஆஃப் post-merger value that shareholders of acquirees business is holding minus pre-merger value of the wealth of shareholders அப்படி போடலாம். ஸோ அப்போது pre-merger value ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த 10 lakhs into 25 போட்டுடலாம். பட் post-merger value கால்குலேட் பண்ணோம்ல. ஸோ post-merger value இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஷேர் ஸ்வாப். ஸோ ஷேர் ஸ்வாப்லாம் நமக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று growth rate யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூ மெத்தடில் போகிறது, அப்படி இல்லைன்னா அசம்ஷன் 1 or 2 PE ரேஷியோ அசம்ஷன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து நீ PE ரேஷியோ அசம்ஷன் நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இங்கே அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் டு ஜென்ரேட் கெயின்ஸ் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் 200 lakhs அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே PE ரேஷியோக்கு வந்து நமக்கு எந்த டேட்டாவும் இல்லை, ஏன்னா ப்ரைஸ் மட்டும்தான் இருக்குது, ஏர்னிங்ஸே இல்லை. அப்படிங்கிறப்ப PE ரேஷியோ எடுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இங்கே இருக்க டேட்டாவெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸோ அது ஒரு ரீசன். PE ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான டேட்டா இல்லை. ஸோ PE ரேஷியோ அசம்ஷன் கொண்டு போக முடியாது. க்ரோத் ரேட்டும் கொடுக்கல. பட் இருந்தாலும் நம்ம இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா 200 lakhs கெயின்னு சொல்லிட்டாங்க. அந்த கெயின் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தா, we have been given that merger is expected to generate gains of 200 lakhs. ஸோ அந்த கெயின் எதாக வேணா இருக்கலாம், சினர்ஜியாக இருக்கலாம், பூட் ஸ்ட்ராப்பிங்காக இருக்கலாம், சேஞ்சஸ் இன் க்ரோத்தாக இருக்கலாம். ஸோ நமக்கு வந்து கொடுக்கல. அதான் பூட் ஸ்ட்ராப்பிங்காக இருந்துச்சுன்னா PE ரேஷியோ, அந்த இப்போ எக்ஸாம்பிள் PE ரேஷியோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து பூட் ஸ்ட்ராப்பிங்னு கண்டுபிடிச்சிருப்போம். சேஞ்சஸ் இன் க்ரோத் ரேட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கெயின் வந்து இஸ் டு பி அட்ரிபியூட்டட் டு சேஞ்சஸ் இன் க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்லியிருப்போம். அவங்களே வந்து சினர்ஜின்னு சொல்லியிருந்தா நம்ம சினர்ஜின்னு அசியூம் பண்ணியிருப்போம். பட் அவன் எதுவுமே சொல்லலை. இப்போ ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருந்தா தான் பூட் ஸ்ட்ராப்பிங்னு சொல்லியிருந்தா நமக்கு வந்து கண்டிப்பாக இங்கே PE ரேஷியோ வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம PE ரேஷியோ இருந்தால் மட்டும் தான் பூட் ஸ்ட்ராப்பிங் வரும். ஹை PE கம்பெனி அக்வயரிங் லோ PE கம்பெனி. அப்படி இல்லை க்ரோத் ரேட்ஸ் எங்காச்சும் கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த கெயின் வந்து க்ரோத் ரேட்ஸ்க்கு அட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மெத்தட் 1 தட் இஸ் calculation of existing KE
போஸ்ட் மர்ஜர் வேல்யூ ஆஃப் ஷேர் ஆஃப் அக்வைரி, அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூ நம்ம போடுவோம்ல, அந்த ஃபார்முலாலாம் போடுவோம். அப்படி இல்லை பி ரேஷியோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இபிஎஸ் இன்ட்டு பிஇ அப்படிலாம் போட்டு கண்டுபிடிச்சிருப்போம். இங்கே எதுவுமே சொல்லலை. ஸோ நம்ம வந்து அதை இக்னோர் பண்ணிடக்கூடாது, புரியுதா? அந்த கெயின் எதுவுமே கண்டுக்காம விட்டுறக்கூடாது. ஸோ இங்கே எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேப் ஆஃப் கம்பைன்ட் என்டிட்டி வந்து ப்ரீ மர்ஜர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் அக்வயரர் 20 lakh ஷேர்ஸ் இருக்குது, பர் ஷேர் 50 rupees. அதே மாதிரி ப்ரீ மர்ஜர் மார்க்கெட் கேப் ஆஃப் அக்வயரி அது கூட என்ன, அதான் 10 lakh into 25. ஸோ அது கூட ஒன்று அடிஷனாக என்ன ஆட் பண்ணுறேன்னா ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஆல் கெயின்ஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் மர்ஜர். ஸோ எப்படி சொல்கிறேன்னா, நீ க்ரோத் ரேட்னு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து இந்த செகண்ட் பாயிண்ட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சேஞ்சஸ் இன் க்ரோத் ரேட்னு போடும்போது இங்கே என்ன போட்டிருப்போம்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ப்ரீ மர்ஜர் இன்ட்டு ஸ்டெப் 2ல் இருக்கிற எம்பிஎஸ் போட்டிருப்போம். ஸோ அப்படி போட்டால் இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வேல்யூ இன்க்ரீஸ். இந்த லைன் இருந்திருக்காது. ஸோ எப்படின்னு சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஏதோ ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க, க்ரோத் ரேட் டேட்டா கொடுத்துருந்தா உனக்கு வேல்யூ இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதே பி ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா உனக்கு இங்கே இம்பாக்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆனது தெரியும். சப்போஸ் சினர்ஜின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பேட் கால்குலேட் பண்ணுவோம்ல, அதாவது டோட்டல், அதாவது ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் மர்ஜர், ஏர்னிங்ஸ் போஸ்ட் மர்ஜர் அப்படின்னா போஸ்ட் மர்ஜர் இபிஎஸ்ரா, பேட் ஆஃப் அக்வைரர் ப்ளஸ் பேட் ஆஃப் அக்வைரி ப்ளஸ் சினர்ஜிஸ் டிவைடட் பை ப்ரீ மர்ஜர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் அக்வைரர் ப்ளஸ் ப்ரீ மர்ஜர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் அக்வைரி இன்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ போடுவோம்ல. ஸோ அந்த இடத்துல மேலே சினர்ஜி ஆட் ஆயிருக்கும். ஸோ இங்கே ஒன்றும் பண்ணல, அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தா செப்பரேட்டாக வேறு ஒரு பக்கம் எங்கேயோ ஒரு பக்கம் எஃபெக்ட் ஆயிருக்கும். இங்கே அந்த மாதிரி கொடுக்கலங்கனால செப்பரேட்டாக அதை லைன் ஐட்டமாக ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் டோட்டல் போஸ்ட் மர்ஜர் வேல்யூ ஆஃப் தி கம்பைன்ட் என்டிட்டி. இங்கே என்ன கேட்குறானுங்கன்னா ட்ரூ காஸ்ட் ஆஃப் மர்ஜர் ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் எல்ட்ரான் லிமிடெட். அப்போ ப்ரீமியம் கேட்டிருக்காங்க. ப்ரீமியம்க்கு நமக்கு என்ன வேணும், போஸ்ட் மர்ஜர் வேல்யூ ஆஃப் அக்வைரிஸ் பிஸ்னஸ் மைனஸ் ப்ரீ மர்ஜர் வேல்யூ ஆஃப் அக்வைரிஸ் பிஸ்னஸ். ஸோ ப்ரீ மர்ஜர் வேல்யூ ஆஃப் அக்வைரிஸ் பிஸ்னஸ்னா இதுதான் ப்ரீ மர்ஜர் மார்க்கெட் கேபிட்டல் ஆஃப் டூம் 10 lakh shares into ₹25. அப்போ போஸ்ட் மர்ஜர் வேல்யூ ஆஃப் அக்வைரர்ஸ் பிஸ்னஸ், அதாவது இந்த போஸ்ட் மர்ஜர் என்டிட்டி அப்படிங்கிற பட்சத்தில் 1450 வந்து டோட்டல் வேல்யூ ஆஃப் தி போஸ்ட் மர்ஜர் என்டிட்டி. தட் இஸ் ஃபார் 25 lakh shares. தென் வாட் இஸ் ஃபார் 5 lakh shares, அதுதான் டூம் ஹோல்டர்ஸோட ஷேர் 290 lakhsன்னு வருது. ஸோ ப்ரீமியம் வந்து 40 lakhs. ஏன்னா இங்கே 10 lakh எப்படி நீ 5 lakhs எடுத்தீங்கன்னா 10 lakh shares வந்து எல்ட்ரானில் இருக்குது, 0.5ல 10 lakh shares வந்து இங்கே டூமில் இருக்குது. ஃபார் எவ்ரி ஷேர் இன் டூம் லிமிடெட் தே வில் பி என்டைட்டில் ஃபார் 0.5 shares ஆஃப் எல்ட்ரான் லிமிடெட். அப்போ 5 lakh shares வில் பி இஷ்யூட் இன் எல்ட்ரான் லிமிடெட். சரியா? அப்படி ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணனா போஸ்ட் எம்பிஎஸ் 1450/25 lakh shares போட்டேன்னா 58 எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ அட்ஜஸ்டட் போஸ்ட் எம்பிஎஸ். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் ஷேரு, பட் டூம் லிமிடெட் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஃபுல் ஷேர் ஹோல்டு பண்ண மாட்டாங்க. 0.5 shares ஆஃப் எல்ட்ரான் லிமிடெட். அப்போ 29. இப்போ ப்ரீ மர்ஜர் எம்பிஎஸ் ஆஃப் டூம் வந்து 25. ப்ரீமியம் பர் ஷேர் ₹4, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 10. ஸோ அப்போ வந்து டோட்டல் ப்ரீமியம் வந்து 40 lakhs. So true cost of merger is equal to premium paid on acquisition. Post merger calculation the assumption of P ratio of acquired remains constant or weighted average PE அதெல்லாம் எடுத்தினா it is incorrect because it makes an information given in the question to be redundant. எப்படின்னா ஸோ எக்ஸாம்பிள் growth rate கொடுத்து நீ வந்து இந்த P ratio assumption எடுத்தாலும் தப்பு. ஏன்னா growth rate நீ இக்னோர் பண்ணிவிட்டு நீ ஏதோ ஒர்க்கிங்ஸ் போட்டிருக்க அப்படின்னு அர்த்தம். சிமிலர் டு இந்த ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கெயின்ஸ் டியூ டு மர்ஜர். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க, நீ வந்து இங்கே போஸ்ட் மர்ஜர் அதாவது ப்ரீ மர்ஜர் பிஇ வந்து சேம் அப்படி இப்படின்லாம் அசியூம் பண்ணினா அது தப்பு. பட் இன்னொன்று என்ன, இங்கே அதுக்கு டேட்டா கொடுக்கல.